மேல் மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் பூஜித ஜெயசுந்தர மற்றும் கொழும்பு மாவட்டத்திற்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் காமினி மதுரட் ஆகியோர் இன்று தேசிய போலீஸ் ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட்டுள்ளனர். கடந்த 29ஆம் தேதி கொழும்பு வோட் பிளேஸில் அமைந்துள்ள பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவிற்கு முன்பாக இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தை கலைப்பதற்கு போலீசார் நடந்து கொண்ட விதம் தொடர்பில் விசாரணை செய்து வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக அவர்கள் அழைக்கப்பட்டுள்ளதாக தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் செயலாளர் ஆரியதாச குரே தெரிவித்துள்ளார். விசாரணையின் போது போலீஸ் அதிகாரிகள் எவரேனும் தவறிழைத்திருப்பின் அவர்களுக்கு எதிராக சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டார். தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் ஸ்ரீ ஹெட்டிகேயின் ஆலோசனைக்கு அமைய விசாரணை நடைபெறுவதாக ஆணைக்குழுவின் செயலாளர் சுட்டிக்காட்டினார். ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற விதத்தினை வெளிப்படுத்தும் இலத்திரனியல் மற்றும் அச்சு ஊடகங்களில் வெளிவந்த காட்சிகள் புகைப்படங்களை ஆதாரமாக கொண்டு விசாரணை நடைபெறவுள்ளது. இதேவேளை HNDE மாணவர்கள் மீது போலீசார் மேற்கொண்ட தாக்குதலுக்கு எதிராக இன்று தேசிய போலீஸ் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்ய உள்ளதாக அனைத்து பல்கலைக்கழக மாணவர் அமைப்பின் ஏற்பாட்டாளர் லஹிரு வீரசேகர தெரிவித்தார். இதேவேளை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது போலீசார் மேற்கொண்ட தாக்குதல் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு மனித உரிமைகள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது.